தொடரும் கனமழையால் ஆவடி அருகே திருமுல்லைவாயில் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தியிடம் கேட்கலாம். மூர்த்தி, தேங்கியுள்ள மழைநீரை நீக்க நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த விவரம் என்ன? ஆவடி அருகே திருமுல்லைவாயில்ல இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சென்னை டு திருத்தணி சொல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில திருமுல்லைவாயில்ல மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த மழைநீர் தேங்கி இருப்பதனால் அப்பகுதியில் வாகனம் போக்குவரத்திற்கு மிகப்பெரிய இடையூறாக இருந்து வருகிறது. இன்று காலை முதல் விடாமல் தொடர்ந்து மிதமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால் தாழ்வான இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி இந்த சுற்று வட்டார பகுதிகள் முழுவதுமே இன்று காலை முதல் மிதமான மழை விட்டு விட்டு பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே மழைநீர் தேங்கி அங்கங்கு அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஆவடி நகராட்சியை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மழைநீர் தேங்கி இருக்கிறது. அங்க மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் துரிதமாக அந்த தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளை வெட்டி, கால்வாயை வெட்டி அந்த தண்ணி வெளியேறுவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக ஆவடியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில திருமுல்லைவாயில்ல அங்கு எப்போதுமே மழை பெஞ்சா வாகனங்கள் போவதற்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும். அந்த தண்ணீரை அப்போது வாகனங்கள் நின்று மெதுவாக செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. அதன் மூலமாக சில 2 சக்கர வாகனங்கள் பழுதடையக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அங்கு சில வாகன ஓட்டிகள் அந்த வாகனங்களை பழுதடைந்த வாகனங்களை நின்று விட்ட அந்த வாகனங்களை தள்ளி கொண்டு செல்லும் காட்சியை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே போன்று அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அதிகாரிகள் இன்னும் மெத்தனமாக அந்த பகுதியில் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போது ஆவடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான வேலைகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இப்போது அந்த பகுதியில் வாகனங்கள் சீராக இயங்க தொடங்கியிருக்கிறது. மூர்த்தி, மாநகராட்சி நிர்வாகம் கால்வாய் வெட்டி நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. மேலும் துரிதமாக செயல்பட மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்ற நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் மழைநீர் தேக்கத்தினால போக்குவரத்து அங்கு ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? அந்த பகுதியில போக்குவரத்துக்கு எந்த விதமான சாலை வசதியும் கிடையாது. அந்த சாலையை தவிர்த்துட்டு வேறு எந்த சாலையிலையும் வாகனங்களை போக்குவரத்து திசை திருப்பி விட முடியாது. அதனால அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அந்த வழியாகத்தான் சென்றாக வேண்டும், வேறு வழியே கிடையாது. இந்த நிலையில அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல ஆவடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் தற்போது மோட்டார் வைத்து அந்த தண்ணீரை வெளியேற்றலாம் என்று முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்திற்குள் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் நடந்து முடித்து விடுவார்கள். விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.